Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video, let us see how to derive an expression for electrostatic potential at a point due to an electric dipole. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியலை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அப்படின்னு சொல்ல முடியும். ஈஸியான டெரிவேஷன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப the students are advised to watch this video with a notebook and pen. கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம டெரிவேஷன் பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபிகர். அதாவது இட் இஸ் த எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோல் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அட் த பாயிண்ட் பி எவ்வளவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அதாவது வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டெரைவ் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ யூ நோ தட் ஒரு டைபோல் அப்படின்னு சொல்கிறது என்ன? ரிமெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டைபோல். உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே டைபோலை வரைகிறப்ப ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், வந்து நீங்கள் மைனஸ் கியூ சார்ஜ் வந்து வரைஞ்சிக்கிறங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் கியூ சார்ஜை வரைங்க. மாற்றி வரையாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து மைனஸ் கியூ சார்ஜை வரைங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் கியூ சார்ஜை வரைங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த டைபோல் மூமெண்ட்டை போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே மைனஸ் கியூ சார்ஜிலிருந்து ப்ளஸ் கியூ சார்ஜ் இந்த டைரெக்ஷனில் தான் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். See students, let O be the center point of the dipole, and the distance between the point O and minus q charge is small a, and the distance between the point O and plus q charge is another one small a. Therefore the total distance between the two charges is a plus a is equal to 2a. இந்த distance வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்? 2a distance இருக்கும். Right. And the point P is located at the distance r from the center of the dipole O. சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் அதை வந்து நம்ம டீட்டான்னு வச்சுக்கிறோமே. அப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும்? 180 மைனஸ் டீட்டாவாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ இதில் வந்து ஒரு டீட்டா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் த ரிமைனிங் ஆங்கிள் வில் பி 180 மைனஸ் டீட்டா. அண்ட் லெட் R1 be the distance between plus q charge and the point P, and let R2 be the distance between minus q charge and the point P. See students, the very important concept here is the plus q charge will produce the electric potential at the point P, as well as the minus q charge will always produce the electric potential at the point P. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த மைனஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணும் இண்டிவிஜுவலாக அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ த பொட்டன்ஷியல் அட் பி டியூ டு த ப்ளஸ் கியூ சார்ஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். 1 divided by 4 pi epsilon naught q divided by r1. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மைனஸ் கியூ சார்ஜ் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை பாயிண்ட் பியில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 divided by 4 pi epsilon naught q divided by r2. இந்த மைனஸை நீங்கள் மறந்துடக்கூடாது. தென் த டோட்டல் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, ரெண்டு பொட்டன்ஷியல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ப்ளஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணும், மைனஸ் கியூ சார்ஜ் எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டையும் வந்து ஜஸ்ட் யூ ஆட் திஸ் ஈக்குவேஷன்ஸ், தென் யூ வில் கெட் 1 by 4 pi epsilon naught q by r1 minus 1 by 4 pi epsilon naught q by r2. இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த q தென் 1 by 4 pi epsilon naught ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இன்சைட் த ப்ராக்கெட் யூ வில் ஹாவ் த ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் 1 by r1 minus 1 by r2. ரைட். இப்போ இந்த ஃபார்முலா தான் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பியில் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த R1 R2 வேல்யூ தான்.
இந்த R1 R2 வேல்யூவை நம்மளால் மேத்தமெட்டிக்ஸோட ஹெல்ப் இல்லாமல் கண்டுபிடிக்கவே முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த டயக்ராம்லலாம் பாருங்களேன், இப்போ இந்த ஏவோட வேல்யூ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்கிறது நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். பட் இந்த R1 R2 அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஜியாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாற்றணும். ரைட், அதுக்கு நமக்கு மேத்தமெட்டிக்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் 1/R1 அண்ட் 1/R2 வேல்யூ, தென் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1.35. இந்த 1/R1 வேல்யூவையும் 1/R2 வேல்யூவையும் கண்டுபிடிச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொசைன் லாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இன் ட்ரையாங்கிள் பிஓபி. ரைட், இந்த ஃபிகருக்கு வாங்க. இந்த இடத்துல இருக்குது, இதுதான் வந்து ட்ரையாங்கிள் பிஓபி. அதாவது பி இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, பாயிண்ட் பி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிஓபி யூ அப்ளை த கொசைன் லா. கொசைன் லா வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே மேத்தமெட்டிக்ஸ் சார் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது R1² இஸ் ஈக்குவல் டு R² + A² - 2RA cos θ. இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் கொசைன் லா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ். இந்த டேர்மில் இருந்து நீங்கள் R² வெளியில் எடுங்க. R² வெளியில் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் இன்சைட் த ப்ராக்கெட். இந்த R² வந்து வெளில வந்துருச்சு. அதனால் வந்து 1 + A²/R², தென் -2A / R cos θ. நீங்கள் வந்து பேப்பர் பேனா எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை போட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான மேத்தமெட்டிக்ஸ் தான். சார் வந்து இதை ரொம்ப உங்களுக்கு டெப்த்தாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். Right. So since the point P is very far away from the dipole, then R is very greater than A. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த ஏவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆர் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ இந்த இடத்துல வந்து ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேல்யூவோட நம்ம டிவைட் பண்ணுறப்ப இந்த டேமோட வேல்யூ இன்னும் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா திஸ் டேம் கேன் பி நெக்லெக்டட். ரைட், அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், A²/R² நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் கெட்டிங் த ரிமைனிங் டேம் R1² இஸ் ஈக்குவல் டு R² இன்சைட் த ப்ராக்கெட் 1 - 2A cos θ டிவைடட் பை R. அதாவது இந்த ஈக்குவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த A²/R² நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு. ரைட், இந்த டைம் எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து R1 தான் வேணும். ஆனால் இங்கே வந்து R1² இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கிட்ட வந்து ஒரு ரூட் எடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூட் எடுங்க. ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து R1 கிடச்சிடும். இந்த ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ R1. அதே மாதிரி இந்த R² வந்து ஒரு ரூட் இருக்கா, இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து R மிச்சம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேம் அதுக்கு ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பவர் 1/2 அப்படின்னு போட்டுக்கிறங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ நம்மளோட பேசிக் ஈக்குவேஷனில் 1/R1 இருக்குது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த 1/R1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய ஈக்குவேஷனை நீங்கள் அப்படியே வந்து 1/R1ஆக மாற்றுங்க. அதாவது ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. இந்த ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். சி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த R1க்கு பதிலாக நம்ம வந்து 1/R1 போட்டாச்சு. இந்த Rக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியாச்சு, 1/R அப்படின்னு போட்டாச்சு. இந்த டேமுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறப்ப இங்கே பவரில் வந்து 1/2 இருக்கா, இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க -1/2 மாற்றிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா 1 - x பவர் -n இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதோட ஆன்சர் என்னென்னா 1 + nx. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஆன்சரை கொண்டு வரணும். உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மனசில் வச்சுக்கிறங்க. இந்த -1/2 இருக்குல்ல, இந்த -1/2 அப்படியே வந்து உள்ளே இறக்கிடுங்க. அதாவது இந்த செகண்ட் டேமோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேமோட இந்த -1/2 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்னாகும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ்ன்னு வந்துடும். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 இருக்குது. இந்த 1/2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகி மிச்சம் எவ்வளோ இருக்கும், A / R மட்டும்தான் இருக்கும். இந்த cos θ வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கிறங்க.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக வந்து பைனாமியல் தியரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் அதாவது 1/r1 is equal to 1/r, அது வந்து அப்படியே போட்டுக்கிறங்க. இன்சைட் த ப்ராக்கெட் 1 + a/r cos θ அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி அப்ளை த கொசைன் லா ஃபார் த ட்ரையாங்கிள் ஏஓபி. இங்கே வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ட்ரையாங்கிள் ஏஓ, இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இந்த ஃபிகரில் இருக்குது. முதல் ட்ரையாங்கிள் வந்து பிஓபி, அதுக்கு வந்து நம்ம கொசைன் லாவை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏஓபி, இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் கொசைன் லாவை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஓபியில் நீங்கள் கொசைன் லாவை அப்ளை பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர் r2² is equal to r² plus a² minus 2ra cos. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், டீட்டாவுக்கு நீங்கள் டீட்டான்னு போட்டக்கூடாது. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து எவ்வளோ, 180 மைனஸ் டீட்டா. ரைட், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறங்க. அப்படி இங்கிட்டு வாங்களேன். ஸோ கொசைன் லாவை யூஸ் பண்ணனால, ஸோ யூ ஹவ் காட் r2² is equal to r² plus a² minus 2ra cos 180 minus theta. cos 180 minus theta அப்படின்னு சொல்கிறது மைனஸ் காஸ் theta. அப்போ நீங்கள் இந்த டேமுக்கு போயிடலாம். cos 180 minus thetaக்கு போயிடலாம். மைனஸ் காஸ் theta போட்டுக்கிட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் r2² is equal to r² plus a² plus 2ra cos theta அப்படின்னு கிடச்சிடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த டேமில் இருந்து நீங்கள் வந்து ஒரு r² வெளியில் எடுங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டேமில் இருந்து ஒரு r² வெளியில் எடுங்க. அப்போ r2² is equal to r² வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது இதில் ஒரு ஸ்டெப் எழுதலை ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்கிறங்க. r2² which is equal to நீங்கள் r² வெளியில் எடுத்துட்டிங்கன்னா then you will be getting 1 plus a² by r² plus 2ar cos theta அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து இந்த a² by r² வந்து என்ன பண்ணிடுங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி கெட்டிங் r2² is equal to r² of 1 plus 2a cos theta divided by rன்னு கிடைக்கும். இதை எனக்கு வந்து r2 தான் வேணும். ரைட், r2 நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, உங்களுக்கு இந்த டைம் கிடச்சிரும். 1/r2 எனக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்குங்க, உங்களுக்கு இந்த டைம் ஓடி வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம், we can use the binomial theorem, right? ஸோ binomial theorem இது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸோ 1 plus x பவர் மைனஸ் n இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதோட ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மைனஸ் nx அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் கிடையாது, இந்த பவரை வந்து அப்படியே நீங்கள் வந்து உள்ள இந்த செகண்ட் டேமோட மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். இந்த 1/2 இந்த 2 ரெண்டுமே வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 மைனஸ் a cos theta டிவைடட் பை r அப்படின்னு கிடச்சிடும். ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேம். ரைட், பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மைனஸ் a cos theta டிவைடட் பை r அப்படின்னு வந்துருச்சு. ரைட், ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கிறங்க. 1/r2 is equal to 1/r inside the bracket 1 minus a cos theta by r. இப்போ நமக்கு தேவையான 1/r1 and 1/r2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் பேசிக்கான ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1.37 and 1.36 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1.35 ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட், அப்படி பண்ணுறப்ப ஆர்டினரி மேத்தமெட்டிக்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே நோட் பண்ணில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ v is equal to 1/4 epsilon naught q. இப்போ 1/r1க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1/r1க்கு பதிலாக இந்த டேம் அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் மைனஸ் 1/r2க்கு பதிலாக இந்த டேம் அப்படியே போட்டுக்கிறங்க. ரைட், முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1/r பாருங்களேன், இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். ரைட், வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், இந்த டேம் இருக்கும். அதாவது 1 plus a cos theta டிவைடட் பை r இந்த டேம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேம் இருக்கும். இந்த டேம் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த மைனஸ் வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 1 வந்து என்ன ஆகிடும், -1 மாறிடும். இந்த மைனஸ் a இந்த டேம் வந்து ப்ளஸ் ஏவாக சேஞ்ச் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபண்டமெண்டலான மேத்தமெட்டிக்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் பேனாவில் எடுத்து அப்படியே எழுதுங்க. உள்ளே வந்து இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எழுதிக்கிறங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த -1ஐயும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, a cos theta by r ப்ளஸ் a cos theta by r. அப்போ இதை நம்ம சிம்பிளாக 2a cos theta டிவைடட் பை rன்னு எழுதிக்கலாம். ரைட், இங்கே வெளியில் வந்து ஒரு 1/r இருக்குது.
அப்போ இங்கே வந்து 2a cos theta divided by rன்னு இருக்கா, அப்போ r into r r ஸ்கொயராக மாறிடும். r ஸ்கொயர் இந்த டைம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மேலே மிச்சம் உள்ளது வந்து என்னது, q இருக்குது, தென் 2a cos theta இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1/4 இருக்குது. எல்லாத்தையும் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். Students, I hope that you can remember the electric dipole moment. It is the product of charge and distance. இந்த ஃபார்முலா நீங்கள் பாருங்க, சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது q, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது 2a. ஸோ q into 2aக்கு பதிலாக நீங்கள் வந்து டைபோல் மொமெண்ட் p சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், v is equal to 1/4 p cos theta divided by r square. இந்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு மாறிடும். இதுதான் நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். பை யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் we can calculate the electric potential at a point due to the electric dipole. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் வந்து ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ சார் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ளஸ் q சார்ஜ் இருக்கக்கூடிய சைடில், அதாவது இந்த ஆக்சியல் லைன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆக்சிஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்டில் வந்து இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறோமா, இந்த பாயிண்டில் வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் பி எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, இந்த சைடு ப்ளஸ் q சைடு இருக்கிறப்ப நான் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் நல்லா மனசில் வச்சுக்கிறேங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு ப்ளஸ் q சைடில் இருந்துச்சுன்னா, ஆக்சியல் லைனில் ப்ளஸ் q சைடு இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். சப்போஸ் நம்ம இது வந்து கேஸ் நம்பர் 1. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் மைனஸ் q சைடு ஆக்சியல் லைனில் இருந்துச்சுன்னா, இந்த சைடில் வந்து இந்த பாயிண்ட் பியில் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மாறிடும், தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து 0லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் வந்துட்டோம். அதனால் வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து கேஸ் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். சப்போஸ் ஈக்குவட்டோரியல் லைனில் நான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறது என்ன, a line which bisects the dipole exactly into 2 halves. அதாவது பாயிண்ட் O வழியாக போகணும். அதாவது இந்த லைனில் இந்த இடத்துல வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல், இங்கே இந்த லைனில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரியான கேஸில் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரைட். ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து கேஸ் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 3 கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, அதாவது ஈக்குவட்டோரியல் லைனில் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கான்செப்டை நல்லா மனசில் வச்சுக்கிறோங்க. ரைட். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பெஷல் கேஸுக்கு இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தீட்டா ஈக்குவல் டு 0, அதாவது சைடு வந்து என்னது ப்ளஸ் q சைடு, அதில் வந்து ஆக்சியல் லைனில் தீட்டா ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துருக்கோம். இந்த தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ காஸ் 0வோட வேல்யூ வந்து எவ்வளோ 1. அப்போ யூ ஆர் கெட்டிங் த எக்ஸ்பிரஷன் v is equal to 1/4 p by r square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளஸ் q இருக்கக்கூடிய சைடில் ஆக்சியல் லைனில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரைட். கேஸ் நம்பர் 2, அதாவது மைனஸ் q சைடு ஆக்சியல் லைனில் தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொன்னேன் சார், 180 டிகிரி. அப்போ இந்த 180 டிகிரி வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். ஸோ காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. அப்போ திஸ் ஈக்குவேஷன் வில் பிகம் v is equal to -1/4 p divided by r square. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்கிறது இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியை நீங்கள் காஸ் 90 டிகிரி போட்டிங்கன்னா the value is 0. ஸோ தேர்ஃபோர் the electric potential on the equatorial line will become 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எங்கே 0வாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைனில் வந்து அல்லது ஈக்குவட்டோரியல் பிளேனில் வந்து 0வாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன். நீங்கள் வந்து நோட் புக்கில் ஒரு 2 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து மெமரியில் நின்றும். வீடியோவையும் நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிறங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு போட்டு விடுங்க. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.